விளங்குன மாதிரி தான் போங்க. ஏடா ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்க, டாஸ்கில் சுத்தமாக ஒற்றுமை இருக்க மாட்டேங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறீங்க. நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள், நான் தான் பெரியாள்னு சொல்லி சண்டையை போட்டுக்கிறீங்க. ஆனால் அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு சோறுன்னு வந்துட்டா மட்டும் சோறு சோறு சாமி சோறு சாமி சோறுன்னு சொல்லிட்டு ஒற்றுமையாக படுத்துக்கிறது எப்படா கூவிரிக்க? பர்கர் வேணுமா, பர்கர் வேணுமா, பர்கர் வேணுமா? ஒன்றும் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் வீட்டுக்குள்ள டாஸ்க் அறுத்து கிழிக்கிறீங்க தெரியுமா? அதுக்கு பிக் பாஸ் எப்போ உங்களை வீட்டை விட்டு வெளியே போடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. பர்கர் வேணுமா, பர்கர். பட் இந்த இடத்துல இன்னொன்று சொல்லி ஆகணும் ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் நமக்கு சுறுசுறுப்பா இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம பார்த்துருக்கோம். எப்படா வீக்லி டாஸ்க் கொடுப்பாங்க, எப்படா வார வாரம் டாஸ்க் வைப்பாங்க, எப்படா என்ன டாஸ்க் கொடுப்பான்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருப்போம். பட் இந்த சீசன் மட்டும் ஐயோ வீக்லி டாஸ்க் கொடுத்துட்டான்ல, ஐயா இந்த டாஸ்க் எப்பயா முடியும், இன்னும் 2 நாள் இருக்கா, அந்த சோழியை முடிச்சானு போங்க அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் எப்படா முடிப்பீங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் வெறுத்துட்டோம். சரி ஸ்கூல் டாஸ்க் தான் வெறுத்தோம், இந்த ராஜாங்க டாஸ்க் ஆச்சும் கொஞ்சம் நல்லபடியா கொண்டு போகணும், சில பல ஃபன்கள் இருக்கும், இல்ல சில பல சண்டைகள் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தா ஐயோ சந்த கடையோட மோசமா கொண்டு போயிட்டானோ. முக்கியமா பெண்கள் அணி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ராஜாங்கம் டாஸ்கை மொத்தமா அழிச்சது பெண்கள் அணி தான் நான் நினைக்கிறேன். அது என்னென்ன, யார் யார் என்ன பண்ணியிருக்கா, நேற்று நைட்டு பெண்கள் ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க, அது என்ன சொல்லி மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க்லாம் முடிச்சு ப்ரொமோஷன் டாஸ்க்லாம் முடிச்ச பிறகு பெண்கள் அணி வீட்டுக்குள்ள மல்லாக்க படுத்திருந்து பிக் பாஸை பார்த்து பிக் பாஸ் எங்களுக்கு பர்கர் கொடுங்க, பிக் பாஸ் ஐயா எங்களுக்கு பசிக்குது ஐயா, நல்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி மொத்தமா படுத்திருந்து கூவிட்டு இருக்காங்க. பட் இதுல எனக்கு சிரிப்பு என்னன்னா, ஏடா கொஞ்ச நேரம் ஒரு டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்க்ல ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வைக்கல, டாஸ்க்ல சுத்தமா ஒற்றுமையா இல்ல, மாத்தி மாத்தி கருத்துக்களை கொடுத்து சண்டை போடுறீங்க. ஆனா டாஸ்க் முடிஞ்சோடனே சாப்பாடுன்னு வந்தோடனே மொத்தமா ஒற்றுமையா உட்காந்து பர்கர் வேணும் பீஸா வேணும்னு கேக்குறீங்க தெரியுமா? எனக்கு சிரிப்பா இருக்கு. இதுல ஜாக்லின் ஒன்னு சொல்றாங்க, ஐயா என்னோட சம்பளத்துல இருந்து கூட கழிச்சுக்கோங்க ஐயா, எனக்கு பார்த்து கொஞ்சம் பர்கர் அனுப்பிவிடுங்கன்னு கேட்கறாரு. பிக் பாஸ்க்கான மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஜாக்லின் உங்களுக்கு சம்பளமே கிடையாது, நீங்க வீட்டுக்குள்ள பண்ற இந்த டாஸ்க்குலாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாமா, இல்ல உங்க அக்கௌண்ட்ல இருந்து மைனஸ்ல எடுக்கலாமான்னு பார்த்துட்டு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அந்த லெவலுக்கு டாஸ்க் எல்லாம் மட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. டிஆர்பிங்கிற இந்த சீசன்ல இல்லவே இல்லையா? எப்படி நண்பர்களே, டிஆர்பின்னு ஒன்று இந்த சேனல் சைட்லேருந்து பார்க்கவே இல்லையா? ஐயா டிஆர்பி எந்த வாரம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் நடந்த ராஜாங்க டாஸ்க் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த ராஜாங்க டாஸ்க்கை நம்ம சீசன் 6ல பார்த்தோம், செமையா போச்சு, வேற லெவலில் ஃபைட் போச்சு. இதே மாதிரி தான் ஃபைட் இருந்துச்சு, ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இல்லை, ஒரே ஃபைட் ரிப்பீட் ஆகல. ஒரு ஃபைட் அடித்தாலும் தரமான ஃபைட்டாக இருக்கும், நேருக்கு நேருக்கு மோதிப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும், இந்த ராஜாங்கம் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபைட்டுமே ஒரே ஃபைட்டுமா இருந்துச்சு. நல்லா பாருங்களேன், அந்த கோடு கான்செப்ட் வச்சு நான் தண்ணி பிடிக்க போனோம், அதுக்கு சண்டையா, அதுக்கு டாஸ்கே, நான் கோட்டை தாண்டி வந்துட்டேன் தெரியாம, அதுக்கு டாஸ்க் அப்படின்னு மாதிரி ஒரே பிரச்சனைகள் தான் ரிப்பீட் வந்த மாதிரி. முக்கியமா இந்த ராஜாங்கம் டாஸ்க் அழிச்சதே பெண்கள் தான் நான் சொல்லுவேன். இந்த பெண்கள் ஒரு 2 பேருங்க, இந்த மக்கு ராணி ஒண்ணு, இப்ப தளபதியும் சொல்லி உட்கார்ந்து இருந்தாங்களா மஞ்சரி, இவங்க 2 பேர் சேர்ந்தா மொத்தம் அழிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லைங்கிறதா உண்மை. இப்போ அந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் பவித்ரா வந்து நம்ம ராஜா மாதா அப்படிதான். அப்ப பவித்ரா வந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம், ஆனா பவித்ரா எடுத்து சொல்ற விஷயங்களை இவங்க ஏத்துக்கிறாங்கன்னு கேட்டா இல்லவே இல்லை. பவித்ரா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, அதை சைட்ல உட்கார்ந்துருக்க மக்கு ராணி வந்து தலையாட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து தளபதி அதை எடுத்து எல்லாருக்கும் சொல்றாங்கன்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. தளபதி ஒன்னு யோசிச்சு தளபதி ஒன்னு பண்ணுவாங்க. யாரு? நம்ம மஞ்சரி தான் சொல்றேன். மஞ்சரி ஒன்று யோசிச்சு மஞ்சரி ஒன்று பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள் தப்பாயிட்டுனா உடனே ராணி கிட்ட வந்து, ராணி இந்த விஷயம் இப்படி போயிட்டு இதுக்கு நீங்க தான் பொறுப்படுத்திக்கணும், நீங்க தான் இதை பத்தி நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போடுவாங்க. மொத்தத்துல இந்த டாஸ்க் மொத்தமா மண்ணா போனதுக்கான மெயின் காரணமே மஞ்சரி மட்டும்தான். ஓகேவா? ஏன் மக்கள் இவ்வளவு மஞ்சரி மேல வெறுப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சிடும். இந்த வாரத்துக்கான ஸ்டார்டிங்ல அந்த மண்டே இருக்குல்ல, மண்டேல நீங்க நல்லா ஒன்று கவனிச்சுன்னா, ராணோ வந்து தெரிஞ்ச விதிகளை மீறி இந்த பக்கம் வந்து நம்ம பவித்ராக்கு அப்படி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தண்ணிலாம் கொடுத்துருப்பான். அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்த பிறகு கூட மஞ்சரி நான் ஒரு கேப்டன் அந்த இடத்துல முடிவு எடுக்கன்னு சொல்லி நம்ம ராணோ போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன போட்டு முடிவு எடுத்தோம், ஓகே மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வந்து நியாயமா நடந்துப்பாங்க போல. அப்போ ஓகே 2 சைடு நியாயமா இருப்பாங்க, டாஸ்கா பார்ப்பாங்க, யாரையுமே ரூல் பிரேக் பண்ண விட மாட்டாங்க. நம்ம நினைச்சா இவங்க தான் அந்த ரூலே பிரேக் பண்றாங்க. நேத்துக்கான எபிசோட்ல நல்லா கவனிச்சு, ஏகப்பட்ட ரூலை இவங்க பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நம்ம கூட நினைக்கிறோம் சரி தளபதியா இருந்த பிரேக் பண்றாங்க, தளபதியா தான் இவ்வளவு விஷயங்களை பண்றாங்கன்னு பார்த்தா தளபதி அந்த விஷயத்தை பண்றாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா யாராவது பேசிட்டு, ஆனா இந்த இடத்துல கேப்டனா பேசுறேன், நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இவங்க இந்த கேப்டன் பதவியை அவங்களுக்கு தேவையா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூல் இருக்கு, இந்த கேப்டன் பதவி அவங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மக்களுக்காண்டி தான் யூஸ் பண்ணணும், 2 டீமுக்கு பொதுவா இருந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மஞ்சரி அதை ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு தேவையை யூஸ் பண்ணிட்டு மத்த எல்லாரையுமே ஜோக்கரா மாத்திட்டாங்க. ஓகே, அதுதான் உண்மை. போனதுக்கான எபிசோட நல்லா கவனிச்சுனா 2-3 ரூல் பிரேக் இவங்களே பண்ணிருப்பாங்க, இவங்க டீமும் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ரூல் பிரேக்குலாம் இவங்க ஒரு கேப்டனா போய் அந்த இடத்துல ஒரு பொறுப்பேற்று நான் கேப்டனா பேசுறேன், அவங்களை இங்க விடுங்க, நாங்க கேப்டனா உள்ள வந்தேன், நான் கேப்டன் அந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆப்போசிட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு நியாயம் கேட்டோ இல்ல தண்ணிக்கு இப்படி டாஸ்க் கொடுக்குறீங்களா, நான் உள்ள வந்ததுக்கு இவ்வளவு கடுமையான டாஸ்க்
டாஸ்க் கொடுக்குறீங்களா, அது ஒரு கேப்டன் நீங்க முடிவெடுங்கன்னு சொன்னா நான் கேப்டனா முடிவெடுக்க முடியாது, அது ராணி கொடுத்த முடிவு, அது வந்து ராஜமாதா கொடுத்த முடிவுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கான பயாஸ்ட் பயங்கரமா தெரிஞ்சு, முக்கியமா அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாயிண்ட் வச்சா மட்டும்தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க நம்ம வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ரியலைஸ் பண்ண மாட்டேங்காங்க. அது வரைக்கும் அந்த கேப்டன் பதவி வச்சு ரொம்ப கேவலமான முடிவுகள் எடுத்து ரொம்ப பயாஸ்டா ஒரு வே கொடுத்து போயிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம நினைச்சது 3 நாள் நினைச்சோம். நான் இப்பவும் சொல்றேன், இந்த டாஸ்க்கை இவங்க வந்து பிளான் பண்ணது 3 நாள். அந்த படிக்கட்டுகள்ல 6 படிக்கட்டு இருந்துரும். இப்ப 4 படிக்கட்டுல மேட்சை முடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்க பண்றது தான். இவங்க நேத்து நைட்டே நம்ம மக்கு ராணி இருக்காங்கல்ல, மக்கு ராணிக்கு என்ன பண்ணன்னு தெரியாம கையில இருக்க பொருட்கள் எல்லாம் தொலைச்சிக்கிட்டு கூட இருக்க மக்கள் எல்லாம் போட்டு பலி கொடுத்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாம அவ்வளவு பொருட்களையும் ஆட்டையை போட்டு வீட்டுல கொண்டு போயிருப்பாங்க. இது நல்ல வேளை ஆண்கள் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வெளியே வச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஆண்கள் வரும்போது அந்த பொருட்கள் இல்லைன்னா ஆண்கள் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஆண்கள் வந்து பார்க்கும்போது பொருட்கள் இல்லைன்னா பெண்கள் 2வது டாஸ்க்கு போனப்போ கண்டிப்பா ஆண்கள் மொத்த வீடையும் சூறாடி இருப்பாங்க. கண்டிப்பா சொல்றேங்க, அவளத்தையும் கொண்டு வந்துருவான். ஏன் பெட் இடம் தூக்கிட்டு வந்துருப்பானு அவனை சும்மாவே இப்போ சைக்கோ காரத்தனமா பண்ணுவானு. டாஸ்க்னு வந்துட்டா ஃபுல்லா இறங்கி அடிக்கிறானு. ஒருவேளை ஆண்கள் வரும்போது இங்க பொருட்கள் இல்லைன்னா கண்டிப்பா பெண்கள் பெட்ரூமே காலி பண்ணிருப்பானு. பெட்டில் இருந்து, போர்வையில இருந்து, தலவாணியில இருந்து, பேக்ல இருந்து, சட்டத்துல இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஆண்கணிகளுடைய தூக்கி போட்டு பூட்டியிருப்பானு. அப்படி பூட்டியிருந்தா பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்லுங்களேன். ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியல. ஃபர்ஸ்ட் இவங்க தானே தப்பு பண்றாங்க, அப்ப அவன் 2வது தப்பு பண்ணா தட்டி கேட்க முடியல. இந்த இடத்துல மஞ்சள் இருந்து தட்டி கேட்பாங்களா? கேட்பாங்க. அவங்க எப்பவுமே பயாஸ்டா ஒரு கேவலமான வேலையை பார்ப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்ல வரேன். பெண்கள் அணி தான் ஒவ்வொரு பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அதை தொடர்ந்து ஆண்கள் அணி ஏதாவது ஒன்று பண்ண அது கடைசியில் ஆண்கள் அணி போய் விடியுது. சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை வந்து ஆண்கள் அணி தான் குத்தம்னு சொன்னாலும் சொல்லுவார். நம்ம இதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் நமக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா சொல்லக்கூடிய ஆட்கள் தான் அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. பட் இந்த டாஸ்க், அதாவது இந்த வாரத்தில் யார் பெஸ்ட் ஹோஸ்ட்னு சொல்லுவீங்க? ஆனால் பெஸ்ட் ஹோஸ்ட் ஆல்ரெடி லீக் ஆயிருச்சு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கிளியரா மென்ஷன் பண்றேன். இந்த வீடியோல லீக் பண்ணிட்டா உங்களுக்கு அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது. அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அடுத்த வீடியோல கிளியரா மென்ஷன் பண்றேன். ஸோ என்ன கேட்டா பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிறத நான் ஆண்களில் யாரை பெஸ்ட் செலக்ட் பண்ணா நான் தீபக்கை செலக்ட் பண்ணுவேன். உண்மையாவே தீபக் இல்ல ரயான் 2 பேர்ல யாராவது செலக்ட் பண்ணுவேன். உண்மையாவே தீபக்கை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் சைடில் பார்க்க போனா உண்மையாவே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றது கஷ்டம். என்ன கேட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாரை கொண்டு கொடுக்க எங்க கொடுக்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு வகையில அவங்களோட கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. நிறைய இடங்கள்ல வெளியே வந்துட்டாங்க. இப்ப ராணிலாம் எடுத்துக்கோங்க, பல்லாக்கு இல்லாம நடக்கக்கூடாது. நேற்று நைட்டு பாருங்க, பல்லாக்கு இல்லாம ராணி அங்கேயுமா மல்லாக்க பார்த்து நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில யாருக்குமே பெஸ்ட் கொடுக்கன்னு தெரியல. அதான் சொல்ல போனா பவிக்கு வேணா லைட்டா கொடுக்கலாம். பட் உண்மையா பவிக்கு தான் கொடுத்துருக்காங்களா? மொத்த விஷயத்தை இங்கே லீக் பண்ணிடுவோம் போலயே. ஒன்னும் இல்லை நம்பிருக்கு. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் யார் பெஸ்ட் ஹோஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, பெஸ்ட் வந்து தீபக் கொடுக்குறாங்க. பெண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் பவித்ரா கொடுக்குறாங்க. ஹோஸ்ட் வந்து ஆண்கள் அணியில சிவகுமாருக்கும், பெண்கள் அணியில நம்ம அவங்க பேர் என்ன சௌந்தர்யாக்கும் கொடுக்குறாங்க. இது எப்படின்னு தெரியல. பெஸ்ட் கூட ஓகே போய் தொலைட்டு ஹோஸ்ட் எப்படா கொடுத்தீங்க? ஹோஸ்ட் சிவகுமார் ஓகே. சிவகுமாரை விட எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் கொடுத்துருக்கலாம். ரஞ்சித் மூஞ்சில கறியை பிடிச்சிட்டு ஒண்ணுமே பண்ணாம சுத்திட்டு இருந்தார். ரஞ்சித் கொடுத்துருக்கலாம். அப்படியே பெண்கள் சைடில் பார்த்தா தர்ஷிகா என்ன பண்ணாங்க, வர்ஷினி என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணலடா. அது எப்படி அவங்க கண்ணுக்கு சௌந்தர்யா மட்டும் தர்றாங்க? வன்மம். எனக்கு தெரிஞ்சு இது வன்மம். பனிப்பெண்ணா அவங்களுக்கு எதுவும் பணி செய்யலைன்னு சொல்லிட்டு வன்மத்தில் குத்தி தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் தான் நடந்திருக்கு இன்னைக்கான எபிசோடு தான். மொத்தத்தில் நான் உங்ககிட்ட கேட்க போறதுனா, நேத்துக்கான அந்த ராஜகம் டாஸ்க்ல யார் வந்து அந்த டாஸ்க்கை ஸ்பாயில் பண்ண சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம